எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இந்த வசனத்தில் இருக்கும் ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு இன்று தரப்போகிறார். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவர். அளவே இல்லாத அதிகமான ஆசீர்வாதம். நம்ம சொல்றோம், எனக்கு ஆசீர்வாதம் இருந்தா போதும் சாமி. அதான் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு அதிகமான ஆசீர்வாதத்தை தருவேன், அதிலும் அளவில்லாத அதிகமான ஆசீர்வாதம். நீ நினைக்கிறதற்கு மேல கொடுப்பேன், நீ வேண்டிக் கொள்வதற்கு மேல கொடுப்பேன். அதான் ஆண்டவருடைய இருதயம். அப்படித்தான் உங்களுடைய எதிர்காலம் இருக்க போகிறது. அப்படிதான் உங்க பேங்க் அக்கௌண்ட் நீ இருக்க போகிறது. இந்த அதிகமான பெருக்கமான ஆசீர்வாதம் என்று ஆண்டவர் வைத்திருக்கும் அந்த ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை இன்று தியானிக்க போகிறோம். 2 பேதுரு 1:4 கூறுகிறது போல, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. மகா மேன்மையான அருமையான வாக்கு தத்தங்கள். பாருங்க, இச்சையினால் உண்டாகும் கேடு உலகத்தில் இருக்கிறது. அதிலிருந்து தப்பு வைக்கப்படும்படியாக ஆண்டவர் திவ்ய சுபாவத்தை கொடுக்கிறார். இந்த மகா மேன்மையும் அருமையான வாக்கு தத்தத்தை கர்த்தர் கொடுக்கிறார் என்று வேதம் கூறுகிறது. மகா மேன்மையான திவ்ய வாக்கு தத்தம். இந்த மகா மேன்மையான திவ்ய வாக்கு தத்தம் வந்து நம்மை நிரப்பும் பொழுது நம்மை மேற்கொள்ள வரும் அந்த இச்சையின் கேடு விழுங்கப்படுகிறது, அது அழிக்கப்படுகிறது. அதனால் நாம் மேற்கொள்ளுகிறோம். யோசேப்பின் வாழ்க்கையை பாருங்கள். யோசேப்பும் மரியாளும் திருமணம் செய்து கொள்ளும்படியாக ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. ஆனால் அதற்கு முன்னதாகவே கன்னியாகிய மரியாள், அவளுக்கென்று நியமிக்கப்பட்ட அந்த பெண் கர்ப்பம் தரித்து விட்டாள் என்ற செய்தி வருகிறது. ஆனால் வேதம் கூறுகிறது, யோசேப்பு நீதிமானாக இருந்தான். நீதிமானாகிய அவன் என்ன செய்தான்? எல்லாருக்கும் முன்பதாக மரியாளை கேவலப்படுத்தக்கூடாது, அவள் செத்து போகக்கூடாது. ஏதோ தவறு செய்து விட்டாள் என்று நினைக்கிறேன். ஆனால் நான் அது போய் ஆராய்ச்சி செய்து என்ன தவறு செய்தாள், எப்படி செய்தாள், எப்படி கர்ப்பம் தரித்தாள் கேட்க போறதில்லை. என் வேலையை பார்த்துட்டு நான் போட்டோம் என்று சொல்லி அவன் சொன்னான். நாம் அதை செய்கிறோமா? ஏதாவது யாராவது சின்ன தப்பு பண்ணிட்டா எப்படி இதை சொல்லி காட்டலாம் என்று தான் நாம் நினைக்கிறோம். ஆனால் அவன் அப்படி செய்யவில்லை. அதனால் தான் பாருங்க, தேவதூதன் அவனுக்கு தோன்றினார். தேவனுடைய சித்தம் அவன் வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும் என்று தேவனால் அவன் குறிக்கப்பட்டவனாக இருந்தான். அவனுக்கு ஒரு குணாதிசயம், மற்றவர்களை குறை கூறாமல், மற்றவர்களை கெடுக்காமல், மற்றவர்கள் அழிக்கப்பட வேண்டும் என்று விரும்பாமல் அவன் நீதிமானாய் தன்னையே பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள தேவனுடைய கரங்களில் தன்னை ஒப்புக் கொடுத்திருந்தான். நாம் மட்டும் பரிசுத்தமாய் இருப்பது முக்கியமானது அல்ல, மற்றவர்கள் குறைகளை மறைப்பது நமக்கு பரிசுத்தத்தை கொண்டு வருகிறது. அவர்களை கேவலப்படுத்தி அவமானப்படுத்துவதனால் நாம் பாவம் செய்கிறோம். 1 யோவான் 3:15 அப்படி கூறுகிறது, தன் சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான், அவன் கையிலே ரத்தம் இருக்கிறது. ஏசாயா 1:15 அப்படி கூறுகிறது. அப்படிப்பட்டவர்கள் கையை உயர்த்தி மிகுந்த ஜெபம் பண்ணுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் ஜெபங்களை கேளேன், உன் வேண்டுதல்களை கேளேன். முதல்ல ஜெபத்தையே கேட்க மாட்டார், அப்புறம் எங்க அதிகமான ஆசீர்வாதம் வராது. மற்றவர்களை குறை சொல்லும் ஆவி, குறை சொல்லும் ஆவி, குறை சொல்லும் ஆவி, குறை கண்டுபிடிக்கும் ஆவி. இந்த உலக இச்சையின் கேடு, இது ஒரு உலக இச்சையின் கேடு. விபசாரம் செய்யறது மட்டும் இல்ல, ஏதோ சிகரெட் பிடிக்கிறது மட்டும் இல்ல, தன் சகோதரனை பகைக்கிறவன், மனைவியை பகைக்கிறவன், மகளை குற்றப்படுத்துகிறவன், அவன் கையிலே ரத்தம் இருக்கிறது, அவள் கையிலே ரத்தம் இருக்கிறது. ஆனால் யோசேப்போ அப்படி செய்யவில்லை. எனக்கு அந்த ரத்தம் வேண்டாம், எனக்கு அந்த ரத்தம் வேண்டாம். ஒரு வார்த்தை என் வாயிலே தீங்கு வரக்கூடாது. அவளை ரகசியமாய் தள்ளிவிட தீர்மானம் பண்ணினான். ஆனால் அந்த அவனுடைய திவ்ய சுபாவத்தின் நிமித்தம் தேவதூதன் இறங்கி வந்தார். உங்களுக்கும் வருவார். யாத்ராகமம் 23:20 கூறுகிறது, அந்த தேவதூதன் உங்களை வழியிலெல்லாம் காத்து நீங்கள் இருக்க வேண்டிய இடத்திற்கு உங்களை கொண்டு வந்து வைப்பான்.
கர்த்தர் தீர்மானம் பண்ணின இடத்திற்கு உங்களை கொண்டு வந்து வைப்பான். நீங்க சொல்றீங்களா, என் வாழ்க்கையில கர்த்தருடைய தீர்மானம் எல்லாம் நிறைவேறல பிரதர்னு? இதுதான் காரணம். இதுதான் காரணம். இன்று மனம் திரும்புவோம். தேவதூதன் இறங்கி வந்தான். யோசேப்பிடம் சொன்னான், யோசேப்பே, நீ உன் மனைவியாகிய மரியாளை தள்ளிவிடாது, அவளை சேர்த்துக்கொள். ஆங்கிலத்தில் இன்னும் நல்லா இருக்கு, நீ போய் அவளை உன் வீட்டிற்கு அழைத்து கொண்டு போ. Take her home to be your wife. Take her home to be your wife. அவன் சேர்த்து கொண்டான். ஆனாலும் பாருங்க அவனுடைய நீதி மார்க்கம். ஆண்டவரே தேவதூதன் மூலமாக அவளை மனைவியாக சேர்த்துக்கொள் என்று சொல்லுகிறார். ஆனால் அவன் எப்பொழுது அவள் கர்ப்பத்திலே தேவகுமாரன் உதித்திருக்கிறார் என்று தேவதூதன் அறிவித்தானோ அந்த நேரத்திலிருந்து அவள் கர்ப்பத்தை மனுஷிகத்தினால் அவன் தொடவே இல்லை. மனுஷிகத்தினால் தொடவே இல்லை. என் மனைவியின் கர்ப்பத்தில் இருப்பது தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கும் பரிசுத்தமானது. அதை என் மனுஷியத்தினால் நான் கரைப்படுத்தக்கூடாது. இந்த குழந்தை பிறக்கும் வரைக்கும் என் மனைவியோடு நான் உறவு கொள்வதற்கு காத்திருக்கட்டும். நான் காத்திருக்கட்டும். 9 மாசம் காத்திருந்தேன். அப்படி செய்யக்கூடாது என்று தேவதூதன் சொல்லவே இல்லை. ஆனால் மனைவிக்கு இருந்த அழைப்பை அவன் கனம் பண்ணினான். அதனால் பாருங்கள், அவன் தேவனுடைய ஆவியினால் வழி நடத்தப்பட்டான். அரசாங்கத்தின் வாசல் திறந்தது. அவனும் அவனுக்கு குறிக்கப்பட்ட மனைவியாகிய மரியாளும் அவள் கர்ப்பம் தரித்த பிள்ளையோடு பெத்லஹேமுக்கு போகும்படியாக வாசல் திறந்தது. அந்த பெத்லஹேம் தீர்க்கதரிசன ஊர். கர்த்தரால் நியமிக்கப்பட்ட, வேதத்தில் எழுதப்பட்ட, தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்ட ஒரு ஊர். பாருங்கள், நாமும் அப்படியே இங்க வேலை கிடைக்குமா, அங்க வேலை கிடைக்குமா, இந்த ஊர்ல இருக்கணுமா, அந்த ஊர்ல இருக்கணுமா, இங்க வீடு கட்டணுமா, அங்க வீடு கட்டணுமா, இங்க பிள்ளைய வளர்க்கணுமா என்றெல்லாம் கலங்கி கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் இந்த திவ்ய சுபாவத்தை மகா மேன்மையானவருடைய வாக்குத்தத்தங்கள் மூலமாக பெற்று உலகத்தின் இச்சையின் கேடிலிருந்து தப்பும் பொழுது தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் உங்களுக்கு நியமித்து வைத்திருக்கும் ஒவ்வொரு இடத்திற்கும், ஒவ்வொரு வேலை ஸ்தலத்திற்கும், ஒவ்வொரு உயர்விற்கும் அவரே உங்களை அழைத்து செல்வார். அந்த பெத்லஹேமுக்கு ஆண்டவருடைய வார்த்தையின்படி தான் போகிறார்கள். ஆனால் இடமே இல்லை. எல்லாரும் ரோட்ல தங்குறாங்க. ஆனால் அவர்களுக்கோ ஒரு முன் அணை ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்தது. அந்த முன் அணை அவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்தது. அவர்கள் ஒருவேளை சொல்லி இருக்கலாம், ஆண்டவர் சொல்லி தானே வந்தோம், என்னடா இது மாடு ஆடு எல்லாம் இருக்கிற இடத்துல தான் நமக்கு இடம் கிடைச்சிருக்கு. அதாவது கிடைச்சது. ஒருவேளை கர்த்தர் பேசினவுடன் நாம் பெரிய காரியங்களை எதிர்பார்ப்போம். ஆனால் நம்மை முதலாவது ஆண்டவர் தாழ்த்தும்படியாக செய்வார். எனக்கு இதானே கிடைச்சிருக்கு என்று சொல்லாதிருங்கள். இந்த வேலை தானே கிடைச்சிருக்கு, இந்த ஊழியம் தானே கிடைச்சிருக்கு என்று சொல்லாதிருங்கள். கர்த்தருடைய நியமனம் பண்ணப்பட்ட இடம் அது. அந்த இடத்திலே அவர்கள் போய் சந்தோஷமாக கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றி தங்களை ஒப்பு கொடுத்த பொழுது எல்லாம் வல்ல இறைவன், தேவாதி தேவன் குழந்தையாக அவர்களுக்கு பிறந்தார். அவள் மத்தியிலே அவர் இறங்கி வந்தார். அந்த முன் அணையிலே வந்தார். ஆனால் அந்த முன் அணையில் தான் குடும்பத்தினர் அவர்களை தேடி வந்தார்கள். யாரும் தெரியாத இடம் அந்த பெத்லஹேம், யாரும் தெரியாத இடம். பாருங்கள், ஆண்டவர் அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக தேவதூதர்களை அனுப்பி மேய்ப்பர்களை கொண்டு வருகிறார், ஞானிகளை கொண்டு வருகிறார், அந்த சத்திரத்தாரை கொண்டு வருகிறார். நீங்கள் யாருமே எனக்கு இல்லை என்று சொல்லக்கூடும். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு புதிய குடும்பத்தை உருவாக்கும்படியாக கிரியை செய்வார். உங்கள் குடும்பத்தினரை விட அதிகமாக உங்களை நேசிக்கும் மக்களை குடும்பத்தினராக அவர் எழுப்புவார். அவர் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்துகிறார். நாம் தனிமையாக ஆண்டவரோடு இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய தீர்மானம். ஆகவே அப்படி செய்யும் பொழுது ஆண்டவர் குடும்பங்களை அனுப்புகிறார் உங்களுக்கு உதவி செய்ய. தேவதூதர்களே சொல்லி அவர்கள் வரும்படியாக ஆண்டவர் கிருபை செய்வார். ஆண்டவருக்கு ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? உங்கள் வீட்டை கட்டுவார், வேலையை கொடுப்பார், உங்களை பராமரிக்க மக்களை கொடுப்பார், புது ஜனங்களை கொடுப்பார். ஊழியத்திலும் அப்படியே செய்வார், குடும்பத்திலும் அப்படியே செய்வார். அதன் பிறகு பாருங்கள், எங்கேயோ இருந்த ஞானிகளுக்கு ஒரு நட்சத்திரத்தை காமிக்கிறார். எதுக்கு? அவங்க வந்து அந்த ஊர்ல இருந்து பொன்னை கொண்டு வருவதற்கு. நீங்கள் நினையாத இடத்திலிருந்து பொன் உங்களுக்கு வரும். இப்ப 2000 பெறறதுக்கே ரொம்ப தட்டுப்பாடா இருக்குது. ஆனா பொன்னை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். இனி வரும் நாட்களிலே அப்படிப்பட்ட கிருபையை தேசத்திலே ஆண்டவர் ஊற்ற போகிறார்.
உங்கள் வாழ்வில் விசேஷமாக திவ்ய சுபாவமுடைய உங்கள் வாழ்வில் கேட்டுக்கு நீங்கள் தப்பி அவருடைய மகா மேன்மையான வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ளும்படியான கிருபையை கொடுத்து பொன் உங்களை தேடி வரும்படி செய்வார். அந்த பொன்னினால் நாம் வாழப்போவதில்லை, நாம் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களினால் வாழப்போகிறோம். ஆனால் பொன் வரும், நமக்கு வேணும், உலகத்தில் வேணும். நீங்க ஒருவேளை தங்க ஆபரணத்தை போடணும்னு நான் சொல்ல, ஆனால் உலக தேவைகளுக்கு ஏற்ற சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாய் அவர் கொடுக்க போகிறார். அந்த பொன் வந்து விழுந்தது, தூபவர்க்கம் விழுந்தது, அவர்கள் அந்த சத்திரத்திலே செழிக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். அதன் பிறகுதான் பாருங்கள், அவர்கள் எகிப்துக்கு போக வேண்டியதாக இருந்தது. அங்கு எல்லா பொருளும் அவர்களுக்கு ஏற்கனவே அந்த பொன்னின் மூலமாக கொடுக்கப்பட்டது. ஒரு குறைவில்லாமல் பிள்ளையை வளர்க்க பெற்றோருக்கு கிருபை செய்தார். அதன் பிறகு பாருங்கள், யோசேப்பும் மரியாளும் பிள்ளையும் நாசரேத்துக்கு திரும்பி வருகிறார்கள். அங்க ஒரு பெரிய பிசினஸை கர்த்தர் கட்டளை எடுக்கிறார். அந்த யோசேப்பை குறித்து ஜனங்கள் பல வருடங்களுக்கு பிறகு பேசினாலும், யோசேப்பு தச்சன், நம்ம கார்பெண்டர் பிசினஸ் அவர்தானே என்று சொல்லும்படியாக அவனுக்கு பெரிய கார்பெண்டரி பிசினஸ் பெயரை கொடுத்தார். அப்படியே உங்களுக்கும் ஒரு பெயரை சமுதாயத்திலே கொடுப்பார், உங்களையும் உயர்த்துவார். எல்லாவற்றிற்கும் மேலாக யோசேப்பும் மரியாளும் பிரியவில்லை, அவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்தார். உங்க குடும்ப வாழ்க்கையிலே சமாதானம் இருக்கும், கணவன் மனைவிக்குள் சமாதானம், பிள்ளைகளுக்குள் சமாதானம், எல்லாருக்குள்ளும் ஒரு மனதின் ஆவி, இந்த திவ்ய சுபாவம். அதற்கு தான் மகா மேன்மையான வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுக்கிறார். மகா பெரிய வாக்குத்தத்தங்கள், மகா பெரிய கிருபை இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிறார். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய், much more exceeding abundantly, கர்த்தருடைய வல்லமை கிரியை செய்யும்படி இறங்கி இருக்கிறது. பாவத்திலிருந்து தப்ப, திவ்ய சுபாவத்தை சுமக்க கர்த்தருடைய கிருபை இப்பொழுது இறங்கி இருக்கிறது. மனம் கலங்காதிருங்கள். இப்பொழுதும் நம் அன்பு தகப்பனிடம் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் செய்வோமா? இயேசப்பா, மது பிள்ளைகளை நினைத்தரல சுவாமி, நினைத்தரல சுவாமி. நீர் காயங்களை கட்டுகிற தேவனப்பா, மது பிள்ளைகளுடைய காயங்களை எல்லாம் கட்டும் சுவாமி. விசேஷமாக கெட்ட பழக்கங்களினால், குடி பழக்கத்தினால், கோபத்தினால், பெருமையினால், அகம்பாவத்தினால், தவறான இச்சை சுவாபத்தினால், பெருமையின் சுவாபத்தினால் பாதிக்கப்பட்டு தவிக்கும் அது பிள்ளைகளை நினைத்தரலும். தயவாக அவர்களுக்கு இறங்கும் அப்பா, எனக்கு இறங்கும் என்று உமக்கு காத்திருக்கும் அது பிள்ளைகளுக்கு தயவு செய்து சுவாமி அவள் காயங்களை ஆற்றும். பாவத்தினால், அவர்களுடைய சுபாவத்தினால் வந்த காயங்களை ஆற்றும் ஏசப்பா, ஆற்றும் ஏசப்பா, ஆற்றும். அவர்களை இப்பொழுது மறுரூபப்படுத்தும். நாங்கள் எல்லாரும் மண்ணான மனுஷர் தான், குறைவுள்ளவர்கள். முதல் இரத்தத்தினால் ஒவ்வொருவரையும் கழுவும் ஏசப்பா. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இந்த வார்த்தையின்படியே இப்பொழுது முதல் இரத்தத்தினால் எல்லா பாவங்களையும் கழுவும் ஏசப்பா, கழுவும் ஏசப்பா, கழுவும். எல்லாரையும் சுத்திகரியும். பாவம் இல்லாதவன் ஒருவனும் இல்லை, ஆனால் பாவத்திற்கு பரிகாரியாக உம்மை பலியாக ஒப்பு கொடுத்தீர். அந்த பாவ பழக்கங்களிலிருந்து, இச்சைகளிலிருந்து, கொடூரங்களிலிருந்து ஒவ்வொருவரையும் இப்பொழுது விடுவியும் அப்பா, விடுவியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். அத்தனை பேரையும் விடுவியும் அப்பா, விடுவியும். அவளை முத்தமிட்டு, என் பிள்ளை எல்லா பாவமும் நீங்கி இப்பொழுது சுத்தமாக இருக்கிறாள், சுத்தமாக இருக்கிறான் என்று ஒவ்வொருவரையும் மெச்சிக்கொள்ளும். இந்த பாவ பழக்கத்தினால் வந்த விபரீதங்களையெல்லாம் சுகமாக்கும், விடுதலையாக்கும். எல்லா வேதனைகளையும் நீக்கும். இனி சமாதானத்தை தார். குடும்பமாக சந்தோஷமாய் வாழட்டும் அப்பா. அப்பா, உமக்கு காணிக்கை கொடுத்து ஊழியத்தை தாங்கும் முது பிள்ளைகளை நினைத்தரலும். அவர்களுக்கு நல்ல வீட்டை கட்டித்தார சாமி, அருமையான வீட்டை கட்டித்தார். அவர் வீட்டை கட்டும், குடும்பத்தை கட்டும், சரீரத்தை கட்டும், ஆவியை கட்டும். எல்லா பக்கத்திலும் அவர்களுக்கு உறுதியான சமாதானமான வாழ்க்கையை தாரும். எல்லா பக்கத்திலும் அவர்களை கனம் பண்ணும்.
உமது ஜீவன் அவர்களுக்குள் இறங்கி அவர்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் கெஞ்சுகிறோம். ஒரு புது திருப்பத்தையும் செழிப்பையும் சமாதானத்தையும் அவள் மீது இயேசுவின் நாமத்தில் வைத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you, my friends.